டேய் இரு இரு நான் ஃபஸ்ட்டு போகிறேன். இல்லை இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். இல்லை இல்லை நான் தான் போவேன். நீ கோவப்படுத்தாதீங்க. ஐயோ விடுங்க அண்ணே. எல்லாருமே சேர்ந்து நம்ம போய் அன்பாக மீன் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எமோஜி டே. அதாவது எமோஜிஸ் எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு உணர்வுகளால் வெளிப்படுத்த முடியாத சில விஷயங்களை இந்த எமோஜிஸ் வந்து அழகாக வெளிப்படுத்தி காட்டிக்குது. இதனால் நம்மளுடைய மேக்ஸிமம் நம்மளுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இதில் நடக்கிறது. அதாவது இதில் சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், உடல்நிலை சரியில்லாத இருக்கட்டும், லவ்வை செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கட்டும், ஒரு உற்சாகத்தோட பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதில் சொல்லக்கூடாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு எமோஜிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய நேரத்தை குறைக்குது. நமக்குள்ளார இருக்கிற மனநிலை என்னன்றதை நம்ம நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த எமோஜிஸ் வந்து இருக்குது. இது வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த டே வந்து கொண்டாடுறோம். இதில் வந்து நம்ம பேசக்கூடாத வார்த்தைகள் கூட நம்ம எமோஜிஸில் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். சில சந்தர்ப்பங்கள் நம்ம பயப்படுறது எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ எமோஜி டேக்காக இந்த பதிவு. அப்படியே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமோஜிஸை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இது ஒரு புது முயற்சியை பண்ணியிருக்கோம். இதுக்கான விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் உங்களுக்கு நீங்களாக வாழ்த்துக்கள்.